Morning children, now we are going to see about 4th standard English Unit 2, the lesson Bala Spins Magic. It was a hot afternoon in the quiet village of Periyanegamam near Pollachi. So Pollachi kitta Periyanegamam village la a quiet village is it. The village has tiled roof houses. So village appome koorai pota veedugal dhaan. Bala and his family lived in one such house. So Bala and the family, சின்ன பையன் பேர் Bala and the families, they lived in such house only. அந்த ஓட்டு வீடு tiled roof வீட்டில் தான் இருக்காங்க. He sat under a tree waiting for his father. So அவங்க ஃபாதருக்காக he is sitting under a tree and waiting for his father. He was going with அப்பா on a long journey. ஒரு long journey ரொம்ப தூரமாக போகிறதுக்காக அவங்க அப்பா கூட போயிருக்காங்க. A fly buzzed near his ear. The pleasant shade of the tree, along with the steady click-clack of the handlooms from the huts nearby, made him feel sleepy. ஸோ அந்த ஃப்ளை திடீர்னு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கும் போது அவன் காதுகிட்ட வந்து ஒரு ஃப்ளை வந்து காதுகிட்ட சத்தம் போட்டுட்டு போகுது. த ப்ளசன்ட் ஷேட் ஆஃப் த ட்ரீ, அந்த ட்ரீலேருந்து இருக்கிற நிழல் வந்து அலாங் வித் தட் ஸ்டெடி கிளிக் கிளாக் ஆஃப் த ஹேண்ட்லூம்ஸ், இந்த தறி நெய்யறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தறி நெய்யும் போது நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி வருது, ஒவ்வொரு இழையாக தறியில் நெய்வாங்க. அந்த இழைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் தான் அது ஒரு துணியாக வரும். அதுலேயே அவங்க கலர்ஸு டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாயம் எவ்ரி திங் தே வில் போட்டு. ஸோ அந்த தறி நெய்யும் போது தே மேக் அ சவுண்டு கிளிக் கிளாக்குன்னு வரும். ஸோ அந்த சவுண்டு, அந்த ப்ளசண்ட், அந்த ட்ரீக்கு கீழே இருக்கிற ஷேடு அந்த அப்படி இருக்கும்போது அவனுக்கு தூக்கம் வந்துச்சு. ஐ ஃபீல் ஸ்லீப்பி. He wondered if he could catch some sleep before அப்பா arrived. ஸோ அவங்க அப்பா வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா. These things about that he wanted. Bala, like most of the children in his village, went to school, but always wanted to learn more about things related to the family profession weaving. So Balaவும் மற்ற சில்ட்ரன் மாதிரி he likes the village and went to school everything, but always அவனுக்கு he wanted to learn more about the weaving, அந்த தறி எப்படி நெய்கிறாங்க, the profession இருக்கு இல்லையா, he wants to know that always. And Veera Tata had made math easy for Bala by using the skeins of yarn in bunches. ஸோ அவங்க தாத்தா வீரா தாத்தா என்ன பண்ணுவாரா, மேக்ஸ் அவனுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தாராம். How we make him learn the skeins of yarn அப்படின்னாக்கா the lengthy thread, அந்த த்ரெட்டெல்லாம் ஒன்று ஒன்று லென்த்தாக இருக்கும், லூஸன் மெல்லிஸாக இருக்கும். ஸோ அந்த லென்த்தி த்ரெட்டை வச்சு அவனுக்கு சம்டைம்ஸ் ஆடிங் த ப்ளூ ஸ்கின்ஸ், இதுதான் ஸ்கின்ஸ், யார் எஸ்சி ஸ்கின்ஸ், தட் இஸ் எ லென்த்தி த்ரெட் லூஸ்லி காயில்டு அண்ட் நாட்டட். இந்த மாதிரி ஒரு நூலாக இழைச்சி அதையெல்லாம் கோர்த்து கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு துணியாக நெய்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லென்த்தி த்ரெட்டு நீடில் கலர் த்ரெட்டு வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இ சேஸ் அபவுட் த அடிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் சப்ராக்ஷன். ஸோ இந்த யூஸிங் த ஆடிங் ஆல் த ப்ளூ ஸ்கெயின்ஸ் அந்த த்ரெட்டெல்லாம் ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் த எல்லோ ஸ்கெயின்ஸ் அண்ட் தென் டபுளிங் த ரெட் ஸ்கெயின்ஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணுறதெல்லாம் எல்லோ த்ரெட்டை வச்சு அந்த ஸ்கெயின்ஸ் சப்ராக்ட் பண்ணுறது, அண்ட் தென் டபுளிங் பண்ணும்போது ரெட் யான்ஸ் வச்சு பண்ணுறது, டேக்கிங் அவே த க்ரீன்ஸ், மைனஸ் பண்ணும்போது க்ரீன்ஸ் எடுத்துறது. ஸோ திஸ் வே ஆஃப் இஸ் taught to learn the maths in a easy way. ஸோ திஸ் வாஸ் எ ஃபன் வே டு லேர்ன் மேக்ஸ். அப்போ நீங்கள் கலர்ஃபுல்லாக இப்படி பண்ணும்போது அடிஷனுக்கு வந்து ப்ளூ த்ரெட்டாக, தென் சப்ராக்டிங்க்கு எல்லோ, அண்ட் தென் டபுள் பண்ணும்போது ரெட், அண்ட் தென் taking away greens. So like that இப்படி பண்ணும்போது it's a fun way to learn the maths. So Bala's family came from a long line of handloom weavers. So அவங்க ஃபேமிலி வழியாக from the handloom weavers, weaving தான். இது பாருங்கள், இதுதான் weaving, தறினே எது சொல்லுவாங்க weaving. ஓகே, ஸோ they had perfected the art of drawing. ஃபஸ்ட்டு வரையணும், and then dyeing, அது கலரிங் பண்ணணும், then warping and weaving the yarn. அதுக்கப்புறம் தான் இவங்க இது த்ரெட்டு இங்கே கோர்த்து அந்த இதில் பண்ணுவாங்க, வீவிங் இதில் வச்சு. But it was a hard work. It's not an easy job unless Bala, his mother, father, sister and cousins helped with the work. Not only alone he can do his work, but also his father, mother, sister, cousin, everybody has to work. அப்பா could never weave the lengths he needed. அப்பா வந்து எவ்வளோன்னு தெரியாது பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ Bala would often see அப்பா and அம்மா weave bundles of cotton into beautiful sarees and checks or patterns. ஸோ பாலாவோட அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, they will bundle the cotton into a beautiful sarees-ஆக பண்ணிவிட்டு and then checks or patterns அதை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க.
he hoped to be someday. So நம்மளும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி வியூ பண்ணணும் அவனுக்கு ஆசை. He would also help amma and sisters. So பாலா என்ன பண்ணுவான், he will help his amma, his sisters, and then roll பண்ணுறது, pressing பண்ணி, and then pack the sarees, and then வந்து at last only we will get the saree like this. So it will take a long process. And Bala wondered, Amma, why you never wear the beautiful sarees we make? அவன் என்ன கேட்குறா, why you never wear, நீ ஏன் பியூட்டிஃபுல் சாரீ எவ்வளோ சாரீஸ் வியூ பண்ணுறோம், நீங்கள் ஏன் ஒரு பியூட்டிஃபுல் சாரீ வேர் பண்ண மாட்டேங்க? அம்மா said, I can't do that only if we became a very rich family. அது செய்யணுன்னா நம்ம வந்து பணக்கார ஃபேமிலியாக இருக்கணும். If we become a very rich family. Bala woke up suddenly as if someone tapped his head. So this and all he is thinking while he is sleeping. ஸோ சடன்லி யாரோ மண்டையில் ஹெட்டில் தலையில் தட்டினா மாதிரி இருந்தான். ஆர் யூ ரெடி டு கோ ஆஸ்ட் அப்பா, போகலாமா அப்படின்னு கேட்கும்போது எஸ் அப்பா செட் பாலா அண்ட் ஸ்டார்டட் கவுண்டிங் த பேக்ஸ் அரௌண்ட் இம். பேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக போகிறாங்க. பாலா வாஸ் கோயிங் வித் அப்பா டு சென்னை டு ஹெல்ப் ஹிம் கேரி த சாரீஸ். ஸோ பாலாவும் அப்பாவும் கோயிங் டு சென்னை. இவதுக்கு டு ஹெல்ப் ஹிம் டு கேரி த சாரீஸை கூடவே எடுத்துகிட்டு போகிறதுக்கு he is also going with his அப்பா. அப்பா said, we will get a better price for the sarees. சாரீஸ்க்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் if we sell directly to ladies in Chennai. ஸோ ஒருத்த வீட்டுக்கு போய்ட்டு நம்ம லேடிஸ்கிட்ட டைரெக்டாக சேல் பண்ணால் they will get a much more money than to the traders in பொள்ளாச்சி ஆர் கோயம்புத்தூர். ஸோ பொள்ளாச்சி ஆர் கோயம்புத்தூரில் அவங்க நெய்கிற இடத்துல அங்கேருந்து அவங்க கோயம்புத்தூருக்கு பொள்ளாச்சிக்கு இப்போ if we can sell that they will get only the less money, but the people they will get more. So what Appa says, we will go straight away to Chennai and we will sell the ladies straight away to the ladies. So they walked to the bus stop. They had to go to the bus stop and had to wait for nearly 1 hour for the bus. அவங்க வில்லேஜ்லேருந்து இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் they had to wait for 1 hour. It took them to Coimbatore Junction and from there they left in the train to Chennai. So busலேருந்து they went to the Coimbatore Junction. From Coimbatore Junction to Chennai they had to travel by train. The train journey was not very comfortable. So it's not comfortable for them. Don't worry Bala, our return will be more comfortable as we will be able to reserve the ticket set அப்பா. ஏன் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, பிகாஸ் அவங்க வந்து ரிசர்வேஷன் ரிசர்வ் பண்ணி ஏறலாம். அன்ரிசர்வ்டில் ஏறும்போது they will get a lot of people will be getting in the unreserved compartment. They won't even have the able to sit, no place to sit for them. So what his father said, don't worry, while we are coming back, no, that time we will reserve the tickets. If we get the money, we will get the tickets. So they reached Chennai and went to Pushavakkam where Appa's friend lived. So அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு ஷார்ட்கட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு they reached Chennai and they went there. The next morning Appa was ready with the places to visit to sell the sarees. So அப்பா வந்து ரெடி ஆகிட்டார், இந்த பிளேசஸ்க்கு போய் டு யார்கிட்ட sarees and all they have to sell. Bala could not read the big instructions in the signboard and hence held his father tightly. So Balaval அந்த பெரிய பெரிய போர்டில் இருக்கிற சைன்ஸ் அந்த இதெல்லாம் he can't read it properly. So he held his father tightly. அவங்க அப்பா கையை டைட்டாக பிடிச்சிட்டு, because this is the first time in new to the Chennai. Soon they reached a big house after what seemed like many hours. So ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி வராங்க. Such a big house. The guard at the door let them in. அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய வீடுனா ஒரு watchman will be there. So he let them in. They sat in a big hall and unpacked the sarees. So அவங்க போய் வீட்டு ஹாலில் உட்காந்து they are unpacked. அந்த பேக்கில் இருக்க sarees எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க. At that time what happened? A young boy saw them and called out saying, Mom, there is a man with 2 bundles to meet you. என்ன சொல்கிறோம், அங்கே யாரோ மேன் வந்திருக்காங்க, 2 bundles கொண்டாந்துருக்காங்க, they want to meet you. அப்பா was showing the saree to the auntie and trying to sell it to her. அப்பா என்ன பண்ணுறாங்க, இந்த sarees எல்லாம் ஆண்டிக்கு காமிச்சு எப்படியாவது சேல் பண்ணிடணும், இஸ் selling the saree. He made each saree sound special and unique. ஸோ ஒவ்வொரு சாரியும் அவங்க என்ன பண்ணுறது, இந்த ஸ்பெஷலாக இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவாக சொல்கிறாங்க யூனிக்காக. He even draped the saree over him to show the design. Some will drap na மேலே போட்டு காமிக்கிறது அந்த saree and show the designs also. Soon the other boy asked, Mom, can I ask the boy to come and play with me? So அந்த வீட்டில் இந்த பாய் என்ன சொல்கிறான், can I ask that boy, அப்பா கூட பாலா போயிருக்காங்க. So he asked, shall I ask that boy to come and play with me? What is the name? I asked the boy.
பெரிய நெகமம் பாலகுமாரன் செட் பாலா வாட் இஸ் யுவர் சாங் அவங்க சொல்லும்போது அவங்க ஊர் பேர் எல்லாம் சொல்லி பாலகுமாரன் இஸ் டெல்லிங் பெரிய நெகமம் பாலகுமாரன். And what is yours is asking Bala. Nitin, said the boy. Nitin's room was full of toys. So Nitin enna panna is taking a Bala to his room. But in the Nitin room he is got a full of toys. And Nitin let Bala play with all toys. So the boy enna panna Nitin seri Bala toys kette vilayattu and he let them play. Most toys had some electrical control. So many electrical cars and electrical control system like toys only he is having. Since Bala's home does not even have the electricity and did not know to play with the most of the toys. அவங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது, பட் he doesn't know to எப்படி ப்ளே பண்ணுறதுனோ he doesn't know. In one corner Bala saw a spinning wheel. ஸோ அந்த ரூமில் பாலா என்ன பார்க்குறா, ஸ்பின்னிங் வீல், அந்த நூல் நூற்கள். Now this was a toy he knew to play with. ஸோ இந்த இது மட்டும் தான் அவனுக்கு தெரியும், knew how to play with this. Do you know what to do with it? I don't know to play with it, said Nitin. So what Nitin said, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியல இதை எப்படி பண்ணணும்னு. That Nitin is telling to Bala. What Bala is telling? This is ராட்டை, அதுக்கு பேர் தான் ராட்டை. Okay. Do you have some cotton? Cottonனா பஞ்சு. Asked Bala. Nitin did not have. So Nitin கிட்ட இல்லை. Bala dug அப்பாஸ் பேக் டு கெட் சம் காட்டன். ஸோ பாலா என்ன பண்ணால் அப்பாவோட பேக்கில் காட்டன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் டேக்கிங் த காட்டன். இட் டுக் த காட்டன் ஃப்ளப், அந்த பஞ்சு பொதின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த காட்டன் ஃப்ளப் அண்ட் அட்டாச் டு த ஸ்பின்னிங் வீல், அந்த ஸ்பின்னிங் வீலை அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் டேர்ன் த வீல், அந்த வீல் வந்து மெதுவாக சுற்றும்போது வாட் வில் கம், த த்ரெட் வில் கம். மெதுவாக இது பண்ணும்போது த த்ரெட் வில் கம். ஒன் ஹேண்டில் அந்த இதை பிடிச்சிக்கணும். You can do magic, shouted Nitin. Can you teach me? பரவாயில்லையே நீ மேஜிக்லாம் பண்ணுறீங்க. Is telling what Nitin is telling. Not like that. Do it this way. Here, hold this and spin this. ஸோ என்ன சொல்கிறான் பாலா, அந்த மாதிரி மேஜிக்லாம் கிடையாது, நீ இதை இந்த கையில் இதை பிடிச்சிக்கோ. Here, hold this, try this and spin this. அந்த வீலை ஸ்பின் பண்ணணும், சுற்றணும். பாலா had a wide smile across his face. அது அவன் பண்ணுறது பார்த்தது பாலாவுக்கு ஒரு சிரிப்பு தான் வந்தது ஃபேஸில். He smiled and Nitin struggled. Nitinக்கு ஃபர்ஸ்ட் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் he doesn't know how to do it. He struggled, கொஞ்சம் கஷ்டப்பட்டான். But soon learned to spin. பட் அதுக்கப்புறம் he know how to spin the wheel. Soon they stepped out. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து வெளியே வந்தேன். அப்பா had sold many sarees to the auntie. ஸோ என்ன பண்ணியிருக்கான், அப்பா வந்து நிறைய sarees அந்த ஆண்டிக்கு சேல் பண்ணிட்டாங்க. மாம் ஏ தாட் மீ அ மேஜிக், செட் நிதின். நிதின் என்ன சொல்லலாம், இவன் வந்து எனக்கு மேஜிக் சொல்லி கொடுத்துருக்கான் திஸ் பாலா. நிதின் செல்லிங். ஆண்டி லாஃப்ட் அண்ட் சே, வெல் நேச்சுரலி இஸ் ஃபாதர் இஸ் எ மெஜிஷியன் டு, எ வீவிங் மெஜிஷியன். அவங்க அப்பாவும் மெஜிஷியன் தான், அவர் வந்து தறி நெய்வார். இஸ் அ வீவிங் மெஜிஷியன். Yes, I will tell all my friends in school that a magician from Periyanegamam taught me this magic. So what Nitin said, I will tell to the friends in my school that Periyanegamamலேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு மேஜிக் சொல்லி கொடுத்தாங்கன்னு I will go and tell to my friends. He is telling Nitin to his mother. Okay, this is the lesson about the magic. That is Bala spins magic. So nothing in this magic. He is telling his father's profession, the weaving எப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறதால அந்த வீவிங்கை எப்படின்றத அந்த நிதினுக்கு is said. Okay, so it's a nice story. So take your book and learn the hard words, everything, children. Okay, and then here they are given the glossary meanings and fill in the blanks and answer the question is there. Okay, so we will say this one by one. So now we'll write the meanings here. Okay, so this glossary will say the page number 90. So glossary is in your book. This is page number 90. Here the first one is weave. Weave means what? Formed by interlacing long threads. Formed by interlacing, ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்குது. Formed by interlacing long threads. Then next one, subtract. That is take away from,
take away from another to calculate difference. Take away another from to calculate the difference. Okay. Then third one, wrap, warp. Sorry, not a wrap. Wrap is different from the warp. Warp is twist out of shape. Twist out of shape. Then fourth one, uncomfortable. Uncomfortable, causing physical pain. Causing physical pain. And then fifth one, drape, arrange loosely. Drape is arrange loosely. Okay, so this is the meaning from your book, and some of the meanings here they are giving: hand loom, a manually operated loom; and skeins, a lengthy thread loosely coiled and knotted; yarn, spun thread used for weaving or sewing; carved, cut in order to make an object or design; and canvas, a cloth used for painting. Okay, so this is the meaning. And opposites, so here in this we are going to write the opposites. So meaning is that we are given opposites. That is long, short. Okay, then hard, soft, tight, that is loose, young, old, reserve, unreserved. Okay, this is the opposites. And then tenses. So tenses is, so this is not in your book, so copy down everything in your classwork, children. Learn, learnt, sell, sold, walk, walked, weave, that is wove. Then teach, then taught. Okay, then singular plural. Next one is singular plural. So everything copied on in your classwork, children. Sari, saris. Then pattern. Pattern is the design, we can say patterns. Then ticket, tickets. Okay. Then bundle, bundles. Then fifth one is yawn, yawns. Okay, so learn what all we are written in this. This is the meaning, opposite, tenses and plurals. Okay, children. So long, short, hard, soft, tight, loose, young, old, reserve, unreserved. Then tenses is learn, learnt, sell, sold, walk, walked, weave, wove, teach, taught. Singular plural, sari, saris, pattern, patterns, ticket, tickets, bundle, bundles, yawn, yawns. This is R, yawn and yawns. Okay, children. Now we'll move on to the fill in the blanks. See, everything is in your book. This only I have written in this. That is opposites, tenses and plurals.
Here, fill in the blanks. Page number 90 only. So if you got a book, you can take a book and note down this, children. A. Fill in the blanks. In this upper waves, beautiful sarees. Upper waves, beautiful sarees with checks and patterns. Checks and patterns. Okay. So on the sarees la checks design irukum and patterns irukum. And the second one is Dash had made math easy for Bala. So Veera Tata had made maths அப்படின்னு சொல்றது அது math easy for Bala. Okay. Then the third one, Nitin had many electric toys. Nitin had many electric toys. Then fourth one, Bala's home doesn't have electricity. Bala's home doesn't have electricity. Okay. So electricity is the dash. And then last one, fifth one, Nitin's mom said that Bala's father is a weaving magician. So this is the fill in the blanks they are given in this. So Appa wears beautiful sarees with checks and patterns. Veera Tata had made math easy for Bala. Nitin had many electric toys. Then Bala's home doesn't have electricity. Nitin's mom said Bala's father is a weaving magician. Now we'll write the insert the following. Now answer the question. Answer the questions. Here, what did Bala want to learn? What did Bala want to learn? What did he want to learn? Bala wanted to learn weaving. Answer is Bala wanted to learn weaving. Okay, put the full stop here. Next question. How did Bala help Amma and sisters? How did Bala help Amma and sisters?
Bala helped Amma and sisters. Answer is Ian, Amma, and sisters to roll, press and pack the sarees. He helped Amma and sisters to roll, press and pack the sarees. Why did Bala go to Chennai? To his father. Why did Bala go to Chennai? With his father. Why he went? Bala goes to Chennai to help him to Why did Bala go to Chennai? Bala went to Chennai with his father because to help him carry the saree bundles. So Bala went to Chennai with his father because to help him to carry the sarees. Okay. Then fourth one. So fourth question. What did Bala teach Nitin? What did Bala teach Nitin? Bala, answer is Bala taught Nitin to spin. Then fifth one. What would you like to learn in school? Krishna. Okay children, so after this we can finish this. What did Bala want to learn? He wanted to learn weaving. How did Bala help Amma and sisters? He helped Amma and sisters to roll, press and pack the sarees. Why did Bala go to Chennai with his father? Bala went to Chennai with his father because to help him to carry the sarees. What did Bala teach Nitin? Bala taught Nitin to spin.
Okay, children. So that's all in this lesson in the fill in the blanks and question answer. And then here they are given the page number 91. Similar meanings are given: eraser, rubber, movie, film, dustbin, trash can, torch, flashlight, post is made, flat, apartment, purse, wallet, game, match, motorbike, motorcycle, elevator, lift, sink, wash basin, and queue is the line. So these are the another words for the same meaning. And taxi we can say the cab, and chocolate, candy, biscuits, cookie, football is the soccer. Okay, so that's it. Now the next one is here the same meaning. Okay, words with similar meaning. Words with similar meaning. This is page number 91. They are given. Okay, so we can say cab. Taxi means we can say cab. Okay, yeah. Chocolate, in another word, we can say candy. And then biscuit, we can say cookies. I think these words might have heard you already. Football, we can say soccer. Then eraser, that is rubber. Movie, film, purse, wallet. Like that we can say so many words are there. Game, we can say it as a match. Then dustbin, we can say trash can. We can say trash can. Okay. And then post, we can say mail. Then flat, apartment. Flat is the apartment. Then elevator, we can say lift also, we can say elevator also, we can say. Then sink, wash basin. Queue, you can say as a line. So these are the some of the words, and let us learn the few more words by joining the dots. Here they are given: subway, holiday, closet, pants and chips, curtains, trousers, fries, underground, vacations. So page number 92, they are given the some of the words. Subway. So subway ke na solana. Subway is underground. You can write underground. Okay. And then holiday, vacation. We can say vacation. Then closet, curtains. Closet. You can join the sentences. In your book, page number, they are given the picture like this and they join the words. For subway, na daughter lines answer and you can write. Okay. So closet is curtains, pants. Pants for pants, they are given trousers. You can say trousers also. And for chips, you can say fries. Chips, we can say fries. Okay, children, so these are the words. And write the words with the same meanings. Here you are given eraser, and post box is the mail, dustbin is trash can, purse is the wallet, tap we can say as a pipe, pant, trouser, chips on the fries, and then queue is the line. So write the words with the same meaning. So here I have already given this words earlier. Post on the mail, movie, film. For tap, you can say as a pipe. So the next one is
write the words with same meaning. This is the last one. So you have to find out from this and write the answer. B. Write the words. Page number 92. 92 only. This is. Write the words with, you have to find out and write. Already I gave the answer for this, so I'll just write the question. Okay, so eraser, rubber. Okay, then post is the mail, then dustbin, that is trash can. Then purse, you can write wallet. Then tap, pipe. Then pants, trousers. Then chips, fries. Then Q is the line. So that's all, children. So write everything, write down everything in your classwork and read this. Okay, children, thank you.